நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு 6வது அத்தியாயம். நேத்து ஆரம்பிச்சு வச்ச முதல் ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஷஷ்ட அத்தியாயக 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு இதுக்கு. சோ இப்ப போன இதுல நம்ம பார்த்தோம் சாங்கிய யோக நிஷ்டையும் கர்மயோக நிஷ்டையும் எப்படி பண்றதுங்கிறது டீட்டெயில்டா அதெல்லாம் அந்த நிஷ்டையில பயிற்சி பண்ணி அவ எப்படி அந்த பகவத் நிலையை அடைந்தார்கள், அந்த சித்த யோகிகளுடைய கர்ம யோகிகளுடைய சிறப்பு, அவளுடைய இலக்கணம் எல்லாத்தையும் பார்த்து அந்த கடைசி 2 ஸ்லோகத்துல தியான யோகத்தை பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அப்படி இந்த தியான யோகமும் எனக்கு எளிது இல்லை, எனக்கு பண்ண வரல அப்படின்னு தோன்றவாளுக்கு அதைவிட எளிதான ஒரு மார்க்கம் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்க. சோ இப்ப வரக்கூடிய அத்தியாயத்துல எல்லாம் தியான யோகம் முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு இன்னும் ஒரு 2-3 அத்தியாயம் கழிச்சு அப்புறம்தான் பக்தி யோகம்ங்கிறது ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க பகவானுடைய பிரபாவம், பகவானுடைய அந்த சரணாகதி எல்லாமே நம்மளுக்கு அதுல டீட்டெயில்டா வரும். அப்புறம் எப்படி பக்தி செலுத்தணும் நம்மளுக்கு அப்படிங்கறதும் படிப்படியா அவரே எடுத்து சொல்லுவார். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு உபதேசம். இதுக்கு மேல நம்மளுக்கு யாரும் ரீஐட்ரேட் பண்ணி ஒரு அம்மா கூட குழந்தைக்கு இவ்வளோ பொறுமையா இவ்வளோ அழகா சொல்லுவாளா அப்படிங்கிறது தெரியல. நம்ம மனுஷாளுடைய மேன்மைக்கு பகவான் அவ்வளோ அழகா உபதேசம் அர்ஜுனர் மூலமா கொடுத்திருக்கார் நம்மளுக்கு. ஓகே, சோ இப்போ தியான யோகம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த அத்தியாயத்துல டீட்டெயில்டா சொல்ல போறா. சோ இந்த ஜிஸ்ட் தியான யோகம் அப்படிங்கிறது தான் இதுல நிறைய வரப்போறது. அதாவது நம்மளுடைய உடலை, நம்மளுடைய புலன்களை, நம்மளுடைய மனச, நம்மளுடைய புத்தி இதையெல்லாம் எப்படி அடக்கிறது அப்படிங்கறத எல்லாம் இது எல்லாம் கலெக்டிவா ஆத்மா அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல சொல்லிடுறார். அதனால்தான் சோ உடல், புலன்கள், மனசு, புத்தி எல்லாமே சேர்த்து ஒரு டேர்ம் ஆத்மா அப்படின்ற டேர்ம்ல ரெஃபர் பண்ற. சோ இந்த ஆத்மாவை அடக்கிறத பத்தி சொல்றதுனாலதான் இந்த அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு இருக்கு. தியான யோகத்தை பத்தி விரிவா இதுல விளக்க போற. 6வது அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு அந்த கர்ம யோகத்தில் ஈடுபாடு உண்டாகணும். ஏன்னா அந்த கர்ம யோகத்துலதான் தியானம்ங்கிற அந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு வரப்போகுது. சோ முதல்ல கர்ம யோகத்துல நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாக்குற நோக்கத்தோட அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தினுடைய பெருமையை நம்மளுக்கு கூறுகிறார். எப்பவுமே டபார்னு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வரக்கூடாது. ஏன்னா சம்திங் ஸ்பெஷல்லா சொல்ல போறான்னா அதுக்கு ஒரு ஃபோர்வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு கொஞ்சம் இதுக்கு அப்புறம் தான் இந்த மெயின் கண்டென்ட்னு வரும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த மெயின் கிறிஸ்பி தியான யோகம்ங்கிறது வரதுக்கு முன்ன கர்மயோகத்தினுடைய பெருமையை பத்தி சொல்றார். இப்போ ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ. கலாக்கண்ணன் மேம் கூப்பிட்டுட்டேன் மேம். ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஷஷ்டோத்யாயः ஆத்ம சம்யம யோகः. ஓம் ஸ்ரீ பகவானுவாச்ச மேடம் கேக்கல மேடம். கலாக்கண்ணன் மேம் சொல்லுங்க. சொல்லுங்க மேம். ஃபுல்லா சொல்லுங்க. பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அதான் கேட்டேன் மேம். ஸ்ரீ பகவானு அநாஸ்ரிதः கர்ம பலம்
अनाश्रितः कर्मफलम् कार्यं कर्म करोति यः कार्यं कर्म करोति यः सन्न्यासी च योगी च स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः न निरग्निर्न चाक्रियः श्रीभगवानुवाच अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः न निरग्निर्न चाक्रियः न निरग्निर्न चाक्रियः இன்னொரு வாட்டி சொல்லிட்டா மேம்? இல்லம்மா, நன்னா வந்துருச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சோ பகவான் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் நம்மளுக்கு திருப்பி ரீஐட்ரேட் பண்றார். அதாவது அந்த கர்மத்தை, அந்த கர்ம பயனை பற்றி யோசிக்காமல் அந்த கர்மத்தை யார் செய்கிறாரோ அவனே சந்நியாசியும் யோகியும் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஒரு சந்நியாசினா வெறும் அந்த அக்னி காரியங்களை துறப்பவன் மட்டும் சந்நியாசி இல்லை, செயல்களை செய்யாமல் துறப்பவன் மட்டும் யோகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ம பயன் மேல் கொஞ்சமும் பற்று இல்லாமல் இருப்பவன் தான் அந்த யோக நிலையோ சந்நியாச நிலையோ அடைய முடியும். அவாவா வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு அந்த வேதங்கள்லையும் உபனிஷத்களையும் விதிக்கப்பட்ட அந்த கர்மங்களை தினோம செய்யணும். விசேஷ நாட்கள்ல யாகம், தானம், தவம் அதெல்லாமும், அதை தவிர லோகக்ஷேமத்துக்காக நல்ல காரியம் எல்லாமே செய்ய வேண்டும். இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய கர்மங்கள். அதாவது அவாவா யதாசக்திம்பளே, தன் சக்திக்கு ஏற்ப இதையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். முறைப்படி அவாவா தகுதிக்கு ஏற்றபடி கொஞ்சமும் சோம்பல் இல்லாம சக்திக்கு ஏற்றவாறு செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு அந்த எண்ணம், அந்த உற்சாகம். அப்புறம் இப்போ ஒரு இது சொல்றா. இப்ப சந்நியாச யோகம் அப்படிங்கிற இதுல அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல பகவான அடைஞ்ச அந்த இவனுக்கு சந்நியாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்மயோகம் மூலமா அந்த பகவான் அடைஞ்சவ கர்ம யோகி அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த ஸ்லோகத்துல சந்நியாசி யோகி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னோ நம்ம பார்க்க போறோம். எம் சந்நியாச மிதி பிராஹுஹு, பிராஹு எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ, சங்கல்போருக்கு பஹ பண்ணிக்கோங்க. யோகி பவதி கஷ்சன. கலைவாணி மேம். யார் மேம்? கலைவாணி மேம். யம் சந்நியாசமிதி பிராஹுஹு, யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ, யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ, நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. யோகி பவதி கஷ்சன. யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன.
यं सन्न्यासमिति प्राहुः योगं तं विद्धि पाण्डव न ह्यसन्न्यस्तसङ्कल्पः योगी भवति कश्चन. ஓகே, சோ இங்கே நான் ஏற்கனவே சொன்னதை தான் சொல்றேன். சந்நியாசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய உடல், நம் புலன்கள், மனம், அதனால நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் கொஞ்சமும் நான் தான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த பரமாத்மாவிடம் மட்டுமே மனச நிலை பெற வைத்து இருக்கிறது தான் சாங்கிய யோகத்தினுடைய அந்த லாஸ்ட் நிலை. சோ அந்த 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 நிலையில கொஞ்சமும் நம்மளுக்கு மமக்காரம் இருக்காது, பற்று இருக்காது, ஆசை இருக்காது. சோ அந்த நிலைங்கிறது தான் நம்மளுக்கு சந்நியாசம் அப்படின்னு. இப்ப யோகம்ங்கிறதும் என்னன்னா அதே மாதிரி மமக்காரம் இல்லாம, ஆசை இல்லாம அந்த கர்ம யோகத்தை மட்டும் செஞ்சுண்டு அந்த கர்ம பயன்ல பற்று இல்லாம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனுடைய ஃபைனல் நிலைங்கிறது தான் நைஷ்கர்மிய சித்தி நிலை அப்படிங்கிறது. சோ சாங்கிய யோகி எந்த கடைசி நிலையில எந்த பரமாத்மாவை அடையறானோ, கர்ம யோகியும் அதே பரமாத்மாவை தான் ஃபைனலா அடையறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சன்னியாசி யோகி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்புறம் இப்போ கர்மயோக சாதனை திருப்பியும் கொஞ்சம் சொல்றார். ஒரு 8-9 ஸ்லோகம் வரைக்கும் வெறும் இந்த இன்ட்ரடக்ஷன், திருப்பியும் நம்ம சொன்னதெல்லாம் தான் ரீகேப் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். 10ஆவதுல இருந்தா நம்மளுக்கு ஆக்சுவலா தியான யோகம் ஆரம்பிக்கிறது. சோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பார்த்த கண்டென்ட்ங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே நம்ம போலாம். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண முச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமஹ் காரண முச்யதே. கவிதா மேம். ஆருருக்ஷோர் யோகம் आरुरुक्षोर्मुनेर्योगम् कर्म कारणमुच्यते कर्मकारणमुच्यते योगारूढस्य तस्यैव योगारूढस्य तस्यैव शमः कारणमुच्यते शमः कारणमुच्यते आरुरुक्षोर्मुनेर्योगम् कर्मकारणमुच्यते योगारूढस्य तस्यैव क्षमः कारणमुच्यते आरुरुक्षोर्मुनेर्योगम् कर्मकारणमुच्यते योगारूढस्य तस्यैव क्षमः कारणमुच्यते. இங்க ஒரு நியூ டேர்ம் நம்மளுக்கு கொண்டு வரா. யோகாரூடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொண்டு வரா. சோ அந்த யோகாரூடன் யார் அப்படின்னா அதேதான் கர்மயோகி தான் யோகாரூடன்னு சொல்றா. அதாவது அவளுடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அறநூல்கள்ல சொல்லப்பட்ட கர்மத்தை செஞ்சுண்டு அந்த பயன் பற்று எல்லாத்தையும் துறந்து விட்டு மமக்காரம் இல்லாமல் செய்யறான் பாருங்க, அதுதான் யோகாரூட நிலை அப்படின்னு சொல்றான். சோ அந்த யோகாரூடன் அப்படிங்கிறவனுடைய இவன் தான் யோகாரூடன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுடைய இலக்கணம் அடுத்தது அத சொல்ல போறேன். யதா ஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ் வனுஷஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ் ததோச்யதே. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. யதா ஹினேந்திரியார்த்தேஷு यदा हीनेन्द्रियार्देषु தேஷுல தேஷு तेषु sorry यदा हीनेन्द्रियार्देषु ந கர்மஸ்வனுஷஜ்ஜதே न कर्मस्वनुषज्जते சர்வ சங்கல்ப சந்நியாசி
सर्वसङ्कल्प सन्न्यासी योगारूढस्तदोच्यते योगारूढस्तदोच्यते यदा हि नेन्द्रियार्थेषु न कर्मस्वनुषज्जते सर्वसङ्कल्प सन्न्यासी योगारूढस्तदोच्यते यदा हि नेन्द्रियार्थेषु न कर्मस्वनुषज्जते सर्वसङ्कल्प सन्न्यासी योगारूढस्तदोच्यते. வெரி குட். சோ இங்கே லதா மேடம் ஆம் லதா மேடம் இது வந்து தேஷுவா ஷூவா மேடம் அது எப்படி நேந்திரி யார் தேஷு ஷூ ஷார்ட் தான் இல்லையா? ஆமாம்மா. ஓகே மேடம். ஓகே. சோ யோகாரூடன் அப்படிங்கிறவனை பத்தி சொல்லறா அந்த கர்மயோகி பத்தி. இங்க இப்போ இன்னும் ஒரு நியூ டேர்ம் வருது, சங்கல்ப. சர்வ சங்கல்ப சந்நியாசி. சங்கல்பம் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா, இந்த லோக விஷயங்கள் மேல இருக்கிற அந்த பற்று, அந்த ஆமா, அந்த உலக விஷயங்கள் மேல இருக்கிற அந்த பற்று தான் வந்து சங்கல்பம் அப்படிங்கிறது. சோ அந்த உலக விஷயங்கள் மேல இருக்கிற அந்த பற்றை துறக்கணும் அப்படின்னு, அதாவது அந்த மமகாரம், அந்த பற்று, இந்த அதையெல்லாம் இருக்கிற இந்த உலக விஷயங்கள் இருக்கு இல்லையா, அத வந்து நம்ம யோசிக்கிறது தான் சங்கல்பம். இந்த உலக விஷயத்தை சார்ந்து நம்ம சிந்தனை போறது இல்லையா, அதுதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்றா. சோ அந்த சங்கல்பங்களை நம்ம முழுமையா தியாகம் செய்ய வேண்டும். அப்படி யார் தியாகம் செய்கிறானோ அவன் யோகருடன் ஆகிறான். சோ சங்கல்பம்ங்கிறது என்னன்னா, இந்த உலக விஷயங்களை நம்ம சிந்தனை செய்யறது தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பகவானை அடையணும்னா அந்த யோகாரூட நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த யோகாரூட நிலைக்கு போறதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்றார் பகவான். அந்த மனுஷா என்ன பண்ணணும், தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். இந்த ஸ்லோகம் நான் படிக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட்னு போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு இந்த ஸ்லோகத்துல, இப்ப வர ஸ்லோகத்துல. உத்தரே தாத்ம நாத்மானம் நாத்மான மவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு. விசர்க்கம் போட்டுக்கோங்க, அப்புறம் ரவ அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க, ரா இல்லாம ஆ. ஆத்மைவ ரிபு ராத்மனஹ. லக்ஷ்மி நாராயணன் மாமி. உத்தரேதாத்மனாத்மானம் உத்தரேதாத்மனாத்மானம். உத்த இல்ல உத்த. உத்தரே ம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத். ஆத்மா இல்ல, ஆத்மானமவசாதயேத். நாத்மா, ந ஆத்மா. சோ நாத்மானமவசாதயேத். ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு. ஆத்மைவ ரிபுராத்மனஹ. ஆத்மைவ ரிபுராத்மனஹ. உத்தரே உத்தரேத் அப்புறம் ஆத்மான்னு பிரிச்சு சொல்லலாமா மாமி? பிரிச்சோ சொல்லலாம், சேர்த்து சொல்லிடலாம். இந்த இடம் நம்ம பிரிக்க வேண்டாம். உத்தரேதாத்மனாத்மானம். உத்தரேதாத்மனாத்மானம். உத்த உத்தரே கிடையாது, த போடுங்க. உத்த 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 உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மனாம வசாதயேதே. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு. ஆத்மைவ ரிவிபுராத்மனஹ.
உத்தரேராத்மனாத்மானம் ஒரு நிமிஷம் மாமி. உத்தரே உத்தரே வித்தியாசம் இருக்கா? உத்தரே உத்தரே கிடையாது, உத்தரே. உத்தரே உத்தரே உத்தரேராத்மானாத்மானம் இருங்கோ எத்தனை நாத்மானம் பதேல்? உத்தரேதாத்மனாத்மானம் 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 ஆத்மானவசாதயேத் நாத்மான நாத்மானவசாதயேத்தே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ரிபுராத்மனः. இன்னொரு வாட்டி. உத்தரே ஆத்மனாத்மானம் அது தெரியாது, பிரிச்சுட்டு இருக்கனால அப்படிதான். உத்தரே ஆத்மனாத்மானம் உத்தரேனாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத்தே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ரிபுராத்மனः. சரி. சோ இங்க சொல்லுவா தெரியுமா, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த சம்சார கடல்லேந்து நம்மளை நாமேதான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீழ்த்தி கொள்ள கூடாது. அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். அத சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா நாமதான் தனக்கு தானேதான் நண்பன் தானேதான் பகைவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இங்க. சோ நம்ம கிட்டதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றார். இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ இப்போ நம்ம மனுஷா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஜ்ஞானத்தினால என்ன பண்றோம், இந்த சம்சார கடல்ல எப்ப பார்த்தாலும் பிறப்பு இறப்பு சுழண்டுண்டே இருக்கோம் நம்ம. சோ பலவேறு பிறவிகள்ல நல்லதும் தீயதும் அதெல்லாம் சுழன்று நிறைய துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறப்பு இறப்புலயும் நம்ம நிறைய இது பண்றோம். சோ பகவான் என்ன சொல்றார், நம்மளுக்கு இந்த அரிய மனித பிறவி அப்படிங்கறத கொடுத்திருக்கா. தேவர்களுக்கும் கிடைக்காத, பறவை விலங்குகளுக்கு கிடைக்காத இந்த அரிய மனித பிறவியை அந்த ஜீவனுக்கு அளிக்கிறார், ஒரு அரிய வாய்ப்பை தருகிறார். சோ இப்ப இந்த மனுஷனா நம்ம பிறந்திருக்கும் போது நம்ம நினைச்சோம்னா இந்த சாதனைகளை புரிந்து ஒரே பிறவியிலேயே இந்த சம்சார கடல்லேந்து விடுபட்டு அந்த பரமாத்மாவை ஈஸியா நம்ம அடைஞ்சுடலாம். அதுக்கான அந்த சாதனையை புரிய வாய்ப்பு இந்த மனுஷ பிறவியில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால மனுஷனா பிறந்த நாம் இந்த அருமையான வாய்ப்பை வீணடிக்கவே கூடாது. ஏதாவது ஒரு சாதனை, கர்மயோகமோ சாங்கிய யோகமோ பக்தி யோகமோ, பக்தி இனிமேதான் நம்ம பார்க்க போறோம், பட் ஏதோ ஒரு மார்க்கத்துல அந்த சாதனையில ஈடுபட்டு நம்ம இந்த மனுஷ பிறவி பிறந்திருக்கோம் இல்லையா, இத பயனுள்ளதா நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். புரியுறதா? அப்பேற்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கா. இதுல நம்ம சாதிக்க முடியும். அதனால அதை நம்ம தான் இதுல நம்ம அந்த சாதனைகள்ல ஈடுபட்டு நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு திருப்பியும் ராகத்வேஷம், காமக்ரோதம், பேராசை, இந்த மாதிரி இந்த துன்பங்கள்ல திருப்பியும் சிக்கி பல வேறு தேவையில்லாத செயல்களை எல்லாம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் பகவானை அடையாமல் இத மாதிரி நம்ம பாவ செயல்களை செஞ்சு பகவானை இந்த பிறவியில அடையாம விட்டு திருப்பியும் நம்ம ஒரு நாயோவோ பன்னியாவோ பிறந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்கிறது தான் தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றார். சோ இந்த ராகத்வேஷத்துல எல்லாம் அகப்பட்டு நீயே உன்னை நீ
வீழ்த்தி கொள்ளாதே அப்படிங்கிற. சோ உனக்கு அருமையான ஒரு இது இருக்கு. ஒன்னு நீயே நெக்ஸ்ட் மேல் லெவலுக்கு அழிச்சுன்னு போலாம். இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து நீயே கீழே இறங்கி போகாதே அப்படிங்கறத வார்ன் பண்ணி சொல்ற. அதனாலதான் சொல்ற மனிதன் தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன் அப்படின்னு சொல்றார். சோ உன்னோட பிராரப்தம் கெட்டதா இருக்கு, உனக்கு மேன்மை கிடைக்காது அப்படின்னு நீ ஒரு நாளும் எண்ணக்கூடாது. சோ உன்னுடைய மேன்மை வீழ்ச்சி அதையெல்லாம் ஊழ்வினையில கிடையாது, உன் கையில் தான் இருக்கு. சாதனை நீ புரிஞ்சு இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிற குழியிலேந்து நீ வெளியில அந்த மேன்மையான நிலையை நீ அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் சொல்கிறார், ஆறுதல் சொல்றார். அதனால மனுஷால பிறந்த நம்ம எச்சரிக்கையோட முயற்சியோட நம்மளுடைய மேன்மைக்காக இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து மேலதான் போகணும், ஒரு படி கூட கீழே போக கூடாது. இப்ப இருக்கிற நேரா நம்ம ஹைட்டுக்கு போயிட முடியாது, அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற நிலையில இருந்து ஒரு நிலை மேல போகணும். நம்மளுக்கு இதெல்லாம் வீணான செயல்கள்ல நம்ம மனசை ஈடுபடுத்துறது, பாவ செயல்கள் செய்யறது, இதையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும். புலனடக்கம், மன அடக்கம், சகிப்புத்தன்மை, விவேகம், இந்த மாதிரி நற்பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஸ்ரத்தையோட, பக்தியோட, பிரேமையோட அந்த பகவானையே சிந்தித்து இருக்க வேண்டும். அதுக்கு உதவியாதான் நம்மளுக்கு பல்வேறு இது இருக்கு, அந்த பக்தி செலுத்துறதுக்கு பஜனை, தியானம், பகவத் சேவை, சத்சங்கம் எல்லாத்திலையும் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த பகவானை அடைய அந்த சாதனையை நாம் புரிய வேண்டும். அந்த பகவானை அடையிற வரைக்கும் ஒரு கணம் கூட நம்ம பின்வாங்காமல் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நான் இவ்வளோ வேண்டின்ட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, அடப்போ அப்படின்னுங்கிறது கிடையாது. கிடைக்கிற வரைக்கும் பண்ணிண்டே இருக்கணும், கண்டிப்பா கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்கும் அது அப்படின்னு. சோ நழுவாமல் மேல மேல மேன்மை அடையும் வழியில் நம்ம முன்னேறிண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சீர்திருத்தி கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நாம் உயரத்துக்கு செல்வோம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்க இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே. நமக்கு நாம் தான் நண்பன், நமக்கு நாம் தான் பகைவன். ஓகே, அடுத்தது போலாம். பந்து ராத்மாத்மனஸ் தஸ்ய ஏனாத்மை வாத்மனா ஜிதஹ அனாத்மனஸ் து சத்ருத்வே வர்த்தே தாத்மைவ சத்ருவத். லலிதாமணி மாமி. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. वर्तेतात्मैव शत्रुवत्. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्धेतात्मैव शत्रुवत्. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्धेतात्मैव शत्रुवत्. Beautiful. Okay, so thank you. நம்மளுடைய திருப்பி இத
ரிப்பீட் தான். சோ நம்மளுடைய உடல், நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய மனசு எல்லாத்தையும் வசப்படுத்தி அத நம்ம ஒரு தீவிர பயிற்சியோடையும் வைராகியத்தோடையும் நம்மளால் இதை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சோ அப்படி அதை செய்து முடிப்பவன் தனக்கு தானே நண்பன் ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அதே இது அந்த மாதிரி செய்யாம அவளுக்கு வசப்படாம மனசு புலன்கள் உடல் எல்லாம் கட்டுமீறி போயின்னு இருந்ததுன்னா, தன்னுடைய இஷ்டப்படி போகங்கள்ல ஈடுபட்டு இருந்தா அவன் அகங்காரம் மோகம் இவற்றிற்கெல்லாம் ஆட்பட்டு போவான். சோம்பல் வரும், அப்புறம் பாவங்கள் புரிவான், திருப்பியும் பந்தத்துல அவன் கட்டுப்படுகிறான். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தனக்கு தானே பகைவனா ஆறான் அப்படின்னு சொல்லிட்டு, சோ தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்னங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லிட்டான். சோ இப்போ உடல் மனம் புலன்கள் எல்லாத்தையும் வசப்படுத்துறது அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படி வசப்படுத்தினா என்ன பயன் அப்படிங்கறத சொல்ல போறார். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ ஷீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோஹோ. லதா வேணுகோபால் மாமி. जितात्मनः प्रशान्तस्य जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः तथा मानापमानयोः. जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः. जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः. ஓகே. சோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனசு எந்த விகாரங்களும் ஏற்படாமல் சமமாக அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது மனசுல ஒரு விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் துன்பம் துயரம் அது மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோ இல்ல ஒரு பயமோ ஒரு பொறாமையோ இல்ல மத்தவா என்ன குத்தம் பண்றான்னு குத்தம் கண்டுபிடிக்கிறது, காமம் குரோதம், அப்புறம் ஒரு தடுமாற்றம் ஒரு முடிவெடுக்க எந்தவித விகாரங்களும் ஏற்படாமல் எல்லா நிலையிலையும் மனசு சமமாக அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி அமைதியாக இருப்பவன் மனச அமைதியா கட்டுப்படுத்தி இருப்பவன் எப்போதும் எல்லா நிலைகளிலும் அவன் பேரமைதியோடு இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது சம்சார கடல்லேருந்து அவன் தன்னை வெளியேற்றி கொண்டு அந்த பரமாத்மாவை அடைவான் அப்படின்னு. சோ எந்தவித விகாரங்களும் தன்னை அஃபெக்ட் பண்ணாம எப்போதும் ஒரே நிலையில மனசு சாந்தமா அமைதியா இருக்கணும். அதெல்லாம் பயங்கர அபியாசம் பண்ணினா முடியும். சோ அப்படி பண்றவா பகவான ஈஸியா அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அந்த மாதிரி பரமாத்மாவை இந்த மாதிரி சமநிலையில இருந்து பரமாத்மாவை அடைந்தவன் எப்படி இருப்பான், அவனுடைய இலக்கணத்தை அவனை புகழ்ந்து அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்றார். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியக யுக்த இத்யுச்யதே யோகி சம லோஷ்டாஷ்ம காஞ்சனஹ. லதா சுரேஷ் மாமி.
ஞான விஞ்ஞான திருப்தாத்மா ज्ञान विज्ञान तृप्तात्मा கூட்டஸ்தோ விஜிதேந்திரியः कूटस्थो विजितेन्द्रियः யுக்த இத்யுச்யதே யோகி. ஓ மாமி. युक्त इत्युच्यते சொல்லுங்க. इत्त युक् युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्म काञ्चनः समलोष्टाश्मकाञ्चनः ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः. ஓகே. சோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசு அமைதியோட யார் இருக்காளோ, அந்த விகாரங்களால் ஆட்படுத்தப்படாமல் இருக்காளோ அப்படிங்கறத, அந்த மன உறுதியை எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, ஒரு கோல்ட் ஸ்மித் இருக்கான். சோ அவள்கிட்ட பார்த்தோம்னா ஒரு பட்டக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ அது பேரு கூடம் அப்படின்னு சொல்லுவா, கூட்ட. சோ அந்த கூடம் அதுலதான் என்ன பண்ணுவா, தங்கம், வெள்ளி, இரும்பு எல்லாத்தையும் சுத்தியால வச்சு அதை அடிக்கிறது அந்த பட்டக்கல் மேல. சோ அந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு. சோ அந்த பட்டக்கல்ங்கிறது பார்த்தோம்னா எப்போதும் உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி உறுதியான அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த மாதிரி என்ன துயரங்கள், அதாவது இந்த சுத்தியால அடி அடின்னு அடிச்சா கூட அந்த பட்டக்கல்லுங்கிறது உறுதியா இருக்கும் எப்பவுமே அப்படின்னு. சோ அந்த மாதிரி எவ்வளோ துயரங்கள் தாக்கும் பொழுதும் நம்மளோட நிலையில கொஞ்சமும் தடுமாறாமல் யார் இருக்காளோ, அந்த பட்டக்கல்லு மாதிரி அவன் மனதில் கொஞ்சமும் விகாரம் உண்டாகாது. அவன் எப்போதும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலைத்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது புலன்கள் அவன் வசம் இருக்கிறது, மனச கம்ப்ளீட்டா தன் வசப்படுத்தி இருக்கிறது, சமநிலையில எப்போதும் இருக்கிறது, அமைதியோட இருக்கிறது. அப்படி இருக்கிறவன் அந்த பரமாத்மா ஸ்வரூபத்துல எப்போதும் நிலைத்து இருப்பான் அப்படின்னு. அதாவது எல்லாத்தையுமே சமமா ஒரே மாதிரி கருதுறது, அப்படி இருக்கிறது. நெக்ஸ்ட், சுஹ்ருன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்த த்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. லீலா மாமி. சுஹ்ரன் மித்ரார்யுதாசீன. கேக்கல மாமி? லீலா மாமி. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீனம். யுதாசீனதான். யுதாசீன. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு. மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு. சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. समबुद्धिर्विशिष्यते. सुहृन् मित्रार्युदासीन मध्यस्थद्वेष्य बन्धुषु साधुष्वपि च पापेषु समबुद्धिर्विशिष्यते. सुहृन् मित्रार्युदासीन मध्यस्थद्वेष्य बन्धुषु साधुष्वपि च पापेषु समबुद्धिर्विशिष्यते. समबुद्धिर्विशिष्यते. ஓகே. சோ எந்த விதமான, இங்க அதனால்தான் நிறைய விதமான பீப்புள் சொல்றார். அதாவது கொஞ்சமும் தன்னலம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்வான். எப்படிப்பட்டவா? எல்லாருக்கும், தன்னுடைய நண்பனுக்காய் இருந்தாலும் சரி, தன்னுடைய பகைவனுக்காய் இருந்தாலும் சரி,
அப்புறம் உதாசீனன் அப்படின்னு சொல்றான். உதாசீனன்கிறது யாருன்னா, இப்போ 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. பாட்டுக்கு தூரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நமக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துறதுன்னு சொல்லுவா இல்லையா. நான் உண்டு, நான் வேலையுண்டு. ஆனா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பான், ஒன்னும் அதுக்கு பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற உதாசீனன். அதே சண்டை நடக்கும்போது மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நடுநிலையில் நிற்பவன். அது மாதிரி பாவ செயல்கள்ல செஞ்சு எல்லாரும் அவனை பார்த்தாலே வெறுப்பு உண்டாகிற மாதிரி, வெறுக்கத்தக்கவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவினர்களா இருந்தாலும் சரி, சான்றோர்களா இருந்தாலும் சரி, பாவிகளா இருந்தாலும் சரி, அப்படின்னு இத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இங்க ஒவ்வொன்னா நேம் பண்ணியிருக்கார். எதுக்குன்னா, யாரா இருந்தாலும் எல்லாரையும் சமமான பாவனையோட அணுகிறவன் அவன் சிறந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்குதான் இத்தனை வித சொல்றான். தன்னுடைய நண்பனா இருந்தாலும், பகைவனா இருந்தாலும், வெறுக்கத்தக்கவனா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், உற்றார் உறவினரா இருந்தாலும், உதாசீனனா இருந்தாலும், இல்ல நடுநிலையில இருக்கிறவாளா இருந்தாலும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை கொஞ்சமும் தன்னலம் கருதாடு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சமபாவனையோட இருக்கிறவன் சிறந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. மித்ரார் மித்ரார் மித்ர அரி உதாசீன. சோ 3 சேர்ந்து மித்ரார் யுதாசீனன் வரும். ஓகே, அரிங்கிறது தான் சத்ரு அப்படின்னு சொல்றான். சோ இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டார். ஆத்மாவை வெற்றி கொள்ளணும், அதாவது நம்மளுடைய மனசு, உடல், புலன்களை நம்ம வசப்படுத்தணும். நான் உனக்கு நீயேதான் நண்பன், உனக்கு நீயேதான் பகைவன் அப்படிங்கிற. அப்புறம் பரமாத்மாவை சமநிலையில இருந்து விகாரங்கள் இல்லாம யோசிச்சா நீ பரமாத்மாவை அடையலாம் அப்படின்னு சொன்னார். பரமாத்மாவை அடைஞ்சவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னார், அவனுடைய பெருமைகளையும். இப்போ நம்மளுக்கு அந்த பரமாத்மாவை அடைந்த அந்த யோகாரூடன் அவன் என்ன பண்ணணும், என்ன சாதனை பண்ணா அவன் பகவானை அடையலாம் அப்படின்னு தியான யோகம் பத்தி இப்போலேந்து பேச ஆரம்பிக்க போறார். 10வது ஸ்லோகத்திலேந்து. யோகி யுஞ்சீத சததம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராஷி ரபரிக்ரஹ. மகாலட்சுமி மேம். யோகி யுஞ்சீத சததம். நமஸ்காரம் மேம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ. ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா. ஏகாகி யத சித்தாத்மா நிராஷீர பரிக்ரஹ. நிராஷீர பரிக்ரஹ. சொல்லுவா மேம். யோகி யோகி யுஞ்சித சததம். ஜீத சாரி மேம். யோகி யுஞ்சித சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராஷீர பரிக்ரஹ. யோகி யுஞ்சித சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராஷீர பரிக்ரஹ. ஓகே, சோ இங்க இன்ட்ரோடக்ஷன் டு தியான யோகம். அதாவது நம்மளுடைய புலன்கள், மனசு, உடல் எல்லாத்தையும் அடக்கி, அதாவது தன்வசப்படுத்தி தனியா
ஒரு இடத்துல அமர்ந்து அந்த ஆத்மாவை தன்னுடைய அந்த ஆத்மாவை பரமாத்மாவில் இடைவிடாது இணைக்க வேண்டும் அப்படின்னு தியானத்தினுடைய இன்ட்ரடக்ஷனை சொல்றார். சோ இப்ப தியான பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக அவர் இப்போ ஏகாக்கி எத்த சித்தாத்மா, ஏகாக்கின்னு ஏன் சொல்றார்? அதாவது நிறைய பேர் இருக்கிற இடத்துல தியானம் பண்றதுங்கிறது நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்கானா அவ பேசுறது அது நம்ம காதுல விழும். சோ தியானத்துக்கு நம்மளுக்கு இடையூறா இருக்கும். அதனாலதான் அவர் ஏகாக்கி தனி ஒருவனாக இந்த தியான பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தனியான ஒரு இடத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ நிறைய பேர் அதனாலதான் தியானம் பண்ணணும், அதாவது இது பண்ணறதுக்கு காடுகள்ல மலையில குகையில நிறைய பேர் போய் யோகா, ஏன்னா அங்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நிசப்தமா எந்த மக்கள் நடமாட்டம் எந்த பேச்சு எதுவும் கேட்காம தியானம் பண்றதுக்கு ஏதுவான சூழலா அது இருக்கும். அதெல்லாம் உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ எந்த இடையீடும் இல்லாமல் தியானத்தை சதா அந்த நம்மளுடைய ஆத்மாவை அந்த பரமாத்மாவோட தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ நம்மளுக்கு டீடைல்ஸ், தியானத்தினுடைய டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்க போற. ஃபர்ஸ்ட் எதை சொல்றாருன்னா, இடம், அந்த நம்ம தியானம் பண்ற அந்த இடத்தையும் நம்ம அந்த ஆசனத்தையும் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கறத அழகா ஸ்லோகத்துல யார் நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லுவா சொல்லுங்க. அவ்வளோ அழகா சொல்றார், ஒரு ஸ்டெப்பா சொல்றார். நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி தூங்கணும், எல்லாமே இதுல சொல்றார் நம்மளுக்கு. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिर मासन मात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिन कुशोत्तरम्. Maheshwari ma'am. शुचौ देशे प्रतिष्ठाप्य शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम् चैलाजिनकुशोत्तरं शुचौ कुशोत्तरं शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरं शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम्. சோ தியானம் பண்ணணும், தியான சாதனை பண்ணறதுக்கு அந்த இடம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சோ நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றோம்னா, தியானம் பண்ண போறோம்னா, அந்த இடத்த நல்லா பெருக்கி தொடச்சு அத தூய்மையா மாசற்றதா நம்ம வைத்திருக்க வேண்டும். நாம் தியானம் செய்யற அந்த இடத்தை முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம உட்கார்றதுக்கு வசதியா பலகையோ இல்ல நம்ம அவுட்டோர்ல போறோம்னா அழகா அந்த கல்லினால பண்ணப்பட்ட ஒரு இது மாதிரி ஒரு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு இடம், அந்த மேடை, அது அது பேர் தான் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஆசனம்ங்கிறது ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். சோ அந்த ஆசனம் ரொம்ப உயரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா மேல ஏறி உட்கார்ந்து நான் ஆசனம் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தடுமாறி எங்கேயாவது விழுந்துடுவோமோ, தியானம் பண்ணும் பொழுது அந்த ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு ஹைட்ல ஏறி போய் உட்காந்து நீ பண்ணிட்டு இருக்க, ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னா ஐயோ கீழே பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா அதாவது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால ரொம்ப ஹைட்டான இடத்துக்கு போகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தாழ்வான இடத்துக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆசனம் நம்ம உட்கார்ற அந்த பலகை இல்லையா, அது
ரொம்ப சொரசொரப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல உட்காரும் போது நம்மளுக்கு காலம் அடிச்சு நம்ம உட்கார்றோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு அதனால உடலுக்கு சிரமம் ஏற்படலாம். அதனால அந்த ஆசனத்துக்கு மேல, அது பலகையா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும், மேல முதல்ல வந்து தர்ப்பம், அதாவது இது தர்பை புல், தர்பை புல்ல போட்டு அது மேல மாந்தோலை போட்டு அது மேல ஒரு துணி விரிக்கணும். இதை விரித்து அது மேல உட்கார்ந்து நம்ம பண்ணறோம். சோ மாந்தோலுக்கு கீழே அந்த முதல் லேயர்ல தர்ப புல்லு, அந்த இத லேயர் வச்சு அது மேல மாந்தோலை போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை விரித்து அதை தான் ஆசனமா வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி இப்ப மாந்தோல்ல டைரக்டா உட்காராம அது மேல எதுக்கு துணி விரிக்கணும் அப்படின்னா, மாந்தோலுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இப்ப பண்ணா நம்மளுக்கு வேர்க்கும். அப்போ அந்த மாந்தோல்னா அதுல இருக்கிற அந்த ஹேர் எல்லாம் வந்து நம்ம உடம்புல ஒட்டும் இல்லையா, சோ அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ். சோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 3 லேயரா சொல்றார். அதனால 3 விதமான விரிப்புகள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி அந்த மாந்தோலுங்கிறது வந்து சொல்றார், நம்ம வந்து இப்போ மான வேட்டையாடி அந்த மாதிரி எடுக்கிற அந்த மான்தோலா இருக்கக்கூடாது. தானாக மரித்த மானுடையதாக இருக்க வேண்டும் அந்த மான்தோல். சோ வேட்டையாடப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹிம்சை பண்ணி பெற்ற மான்தோல் தியானத்திற்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ மான்தோல் கிடைக்கலன்னா நம்ம கம்பளிய கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த பலகைங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுவாங்க. ஓகே. சோ அந்த ஆசனம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறாது. கொஞ்சமும் இப்படி எப்படி அசையாம பலகையில உட்கார்றேன்னு நொடிச்சுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஆட்டிண்டு அந்த சத்தம் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்திரமா இருக்கணும். அந்த நொடிப்பு சரிவு ஏற்பட்டால் தியானம் கலைந்து விடும். அதனால ஸ்திரமான ஆசனமா இருக்கணும். பத்தியெல்லாம் ஒரு ஆசனத்துக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல பரிசுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, நல்ல ஒரு ஸ்திரமான ஆசனத்தையும் அமைத்தாச்சு. இப்போ அந்த தியானத்துல ஈடுபடுறதுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். தத்ரைகாக்ரம் மனஹ் கிருத்வா யதசித் தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோக மாத்ம விஷுத்தயே. மீனாட்சி ராமசுவாமி மாமி. தத்ரைகாக்ரம் மனஹ் கிருத்வா தத்ரைகாக்ரம் மனஹ் கிருத்வா யதசித்தேந்திரிய கிரியஹ யதசித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோகமாத்ம விஷுத்தயே யோகமாத்ம விஷுத்தயே. தத்ரைகாக்ரம் மனஹ் கிருத்வா யதசித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோகமாத்ம விஷுத்தயே. தத்ரைகாக்ரம் மனஹ் கிருத்வா யதசித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோகமாத்ம விஷுத்தயே. ஓகே. சோ மனசை முதல்ல ஒருமுனைப்படுத்த வேண்டும், கவனம் சிதற விடாம ஈடுபடுத்த வேண்டும். சோ ஏதாவது ஒண்ணு மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஸ்திரமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண கூடிய பொருள் என்ன அப்படின்னா அந்த பரமாத்மா தான். சோ அந்த பரமாத்மாவோட நம்ம மனசு ஒன்றிவிட வேண்டும் தியானம் பண்ணும் பொழுது அப்படின்ற. சோ நம்ம பண்ணக்கூடிய தியானம் நம்மளுடைய சித்த சுத்திக்காக பண்றோம் அப்படிங்கறது நம்ம உள்ளம் தூய்மை பெறுவதற்காக தியானம் பண்ணணும். நம்ம அந்த தியான பயிற்சி பண்றது வந்து
நம்மளுக்கு கிளென்சிங் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் பாடி, அதுக்காக நம்ம பண்றோம்னு யோசிச்சு பண்ணணும். சோ எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம தியானம் பண்ணக்கூடாது. அந்த பரமாத்மாவை அடையணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் நாம தியானம்ங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன கூப்பிடல மேடம். மாமி நீங்க அன்மியூட்ல இருந்தாலும்னா நான் பார்க்க முடியாது. சாரி மாமி, நீங்க மியூட்லயே இருங்கோ, நான் கூப்பிட்ட அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எனக்கு சில சமயம் லேட் ஆகுது, அன்மியூட் பண்றதுக்கு டிலே ஆகுது, அதனாலதான் மேல முதல்ல பார்க்க முடியும். மைத்திரி மாமி சொல்லுங்க, சர்ச்சை வேண்டாம். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் நச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஸ் சாணவலோகயன். சமம் காய சிரோ கிரீவம் சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாரம் ஸ்வம் சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். திசச்சானவலோகயன். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். ஓகே, சோ இப்போ நம்ம தியானம் பண்றதுக்கு அழகான ஆசனம், இடம் எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, உட்கார்ந்தாச்சு. இப்போ நம்மளுடைய இடுப்பு, வயறு இது எல்லாம் முன்னாடியோ பின்னாடியோ லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் சாயாம நேரா உட்காரணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். கழுத்து இப்படியும் அப்படியும் சாயக்கூடாது. இப்படி எப்படி திருப்பாம ஒரே சீரா அசையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த நியமங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும். சோ உடம்பு, தலை, கழுத்து எல்லாம் சமமா சீராக இருந்தாலும் நம்ம வெறும் பாடியை மட்டும் சொல்றோம், முதுகுத்தண்டு, இடுப்பு, தலை, கழுத்து எல்லாம் சீரா இருக்கணும். அப்பனா கை காலெல்லாம் ஆட்டலாமா? கூடாது. கை கால்களும் ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதனாலதான் முத்ரா அதெல்லாம் வச்சுக்கிறா. சில பேர் வேற வேற விதமான யோக பயிற்சி, தியான பயிற்சி இருக்கு. தொட மேல இப்படி கைய இது பண்ணி வச்சுக்கிறதோ, இல்ல சின்முத்ரால வச்சுக்கிறது, அது மாதிரி நிறைய இது இருக்கு. அதெல்லாம் கை கால் ஆட்டாம அப்படி வச்சுக்கிறதுக்காக. சோ அந்த மாதிரி ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்துண்டு நம்மளுடைய பார்வை மூக்குடைய நுனியில் நிலையாக இருக்க வேண்டும். கொஞ்சமும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. கண்ணை மூடவும் வேண்டாம். ஃபோக்கஸ் உன்னுடைய நோஸோட டிப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உன் கண்ணு ஃபோக்கஸ் தான் அங்க இருக்கணும். கண்ணை மூடினா தூங்கிடுவோமோங்கிறதுக்காக அப்படி சொல்ற. ஃபோக்கஸ் நோஸ் டிப்புல இருக்கணும். ஆனா மனசு பகவான் மேல, அந்த பரமாத்மா மேல லயித்து இருக்க வேண்டும். சோ நம்ம மனசு இந்த நோச இத பார்க்க கூடாது. கண்ணு மட்டும் அங்க பார்த்துட்டு இருக்கணும். மனசு முழுக்க அந்த பகவான், அந்த பரமாத்மா கிட்ட லயிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சோ இதுல நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துல பல்வேறு இடையூறுகள் வரும். சோ அதுல இருந்து நம்ம தொடர் பயிற்சி மூலம்தான் அதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்ற. சோ நம்ம ஃபோக்கஸ இந்த மாதிரி இப்ப மூக்கு நுனியில அந்த ஃபோக்கஸ நம்ம வைக்கிறதுனால நம்மளுக்கு வேற சிந்தனை வேற எங்கேயும் போகாது. கண்ணை இங்க அங்க நம்ம பார்த்தா தானே எதிர்க்க யார் போறா, இங்க யார் போறா, வெளியில வெயில் அடிக்கிறதா, கோயில் கூவுறதான்னு பார்க்காம மூக்கு நுனிய மட்டும் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெளியில இருக்கிற அந்த அவுட்டர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி ஆசனம் ஸ்திரமா அமைஞ்சதுன்னா நம்ம இந்த உடம்ப ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அந்த மாதிரி சொல்ற. சோ தியான யோகம் செய்யும் பொழுது
இது எல்லாமே நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனஸ் சம்யம்ய மச்சித்தஹ, தோருக்கு தஹ பண்ணிக்கோங்க, யுக்த ஆசீத மத்பரஹ. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. பிரசாந்தாத்மா விகதபீஹி. நமஸ்காரம். பிரசன்னாத்மா பிரசாந்தாத்மா விகதபீஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனஸ் சம்யம்ய மச்சித்தஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. யுக்த ஆசீத மத்பரஹ. சொல்லலாம் மேம். எஸ். பிரசாந்தாத்மா விகதபீஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. பிரசாந்தாத்மா விகதபீஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. ஓகே. சோ தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசுல உள்ளத்துல இந்த ராகத்வேஷம் இந்த மாதிரி இந்த விகாரங்கள் எதுவும் இல்லாமல் அதையெல்லாம் முற்றிலும் அகற்றி பிரம்மச்சரிய விரதத்துல நிலைத்து இருந்து மனச ஃபுல்லா தூய்மையாக்கி அமைதி அடைய செய்து அந்த தியானத்தை நாம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எப்பவுமே மனுஷாலுடைய அந்த மனசு முரட்டுத்தனமா இருக்கும், விஷயங்கள்ல அலைபாஞ்சுட்டே இருக்கும். நம்ம the more you try to focus ஆரம்பத்துல இன்னும் நம்மளுக்கு அது வெளியில கவன சிதறல் நிறைய இருக்கும். அது மனுஷாலுடைய இயல்பு. அதை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி மூலம் நாம் தடுத்து நிறுத்தணும். அதுதான் தியான யோக சாதனை. தொடர் சாதனை பண்ணிண்டே இருந்தா அது நம்ம வசப்பட்டு விடும் அப்படின்னு சொல்ற. அதாவது வெளிப்பொருட்களிலிருந்து முற்றிலுமாக அந்த மனசை தடுத்து தன்னுடைய லட்சியம் என்ன, அந்த பரமாத்மாவை நோக்கி நம்ம ஆத்மாவை கொண்டு செல்வது. அதுல முழுசா நம்ம அந்த போக்கஸ்லயே இருந்து பகவானிடம் நம்மள ஃபுல்லா ஒப்படைக்க வேண்டும் தியானம் மூலம். அதுதான் மனசை அடக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ அந்த பகவான்கிற அந்த பரமாத்மா நம்மளுக்கு எப்போதும் நல்லதை செய்வார், நம்மளுடைய நண்பர் அவர் அப்படின்னு அந்த பகவானுடைய குணங்கள் எல்லாமே, பகவான் குணங்கள்னாலே நற்குணங்கள் தான். சோ அவருடைய பிரபாவம், அவருடைய அந்த தத்துவம், அவருடைய அந்த ரகசியங்கள், இத பத்தி எல்லாமே நம் தியானம் பண்ணும் பொழுது இதையெல்லாம் நினைத்து நாம் தியானம் செய்ய வேண்டும். வேற எந்த நினைவும் வரக்கூடாது. பகவானிடம் மட்டுமே அந்த மனச நிலைநிறுத்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம போறோம். இப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு குரூப்ல போட்டேன், பட் இப்போ டைம் ஆயிடுத்து. இருந்தாலும் பண்ணலாம், ஏன்னா 5 நிமிஷம் தான். லெட்ஸ் ட்ரை. நம்ம இப்போ ஒரு தியானம்ங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ முடிஞ்சவா இப்போ கீழே உட்கார முடிஞ்சவா கீழே உட்காந்துக்கோங்க. ஒரு பலகாவோ இல்ல ஒரு பூஜை பாயோ ஏதாவது விரிச்சுண்டு உட்காந்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஒன்றும் மான் தோலுக்கும் மயில் தோலுக்கும் போக முடியாது. அதனால ஒரு ஆசனம் விரிச்சு கீழே உட்கார்றவா உட்காந்துக்கோங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு பத்மாசனம்லாம் போடணும் இல்லை, சாதாரணமா சப்பலம் கட்டி உட்காருங்க. கீழே உட்கார முடியாதவா சேர்ல உட்காந்துக்கோங்க. பட் நல்லா எரெக்டா உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு கூன் போடாம நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்போதான் நல்லா இருக்கும். ஓகேவா?
சோ இப்போ நம்ம ஒரு சின்ன தியானம் பண்ண போறோம். சோ எல்லாரும் இப்போ அவ இடத்துல செட்டில் ஆயிட்டோம், உட்கார்ந்துட்டோம். குவைட் காம் சரௌண்டிங். கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்றது மட்டும் காதுல விழுந்தா போறோம். உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும். கண்ணை மெதுவா மூடிக்கோங்க. உங்களுடைய கவனம் உங்களுடைய மூச்சு மேல மட்டும் இருக்கணும். நீங்க விடுற அந்த சுவாசம் மேல மட்டும். அதுக்காக நீங்க மூச்சை இழுத்து விடணும்லாம் இல்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத்திங். இப்போ ஒரு 3 வாட்டி மூச்சை நல்ல டீப் பிரீத், ஆழமா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறோம். முதல் முறை மூச்சை உள்ள நல்லா இழுங்கோ. வெளியில விடலாம். ரெண்டாவது முறை மூச்சை உள்ள இழுங்கோ. வெளியில விடலாம். மூணாவது முறை மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. வெளியில விடலாம். அப்படியே அப்சர்வ் யுவர் பிரீத். அந்த சுவாச பாதையில மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், சிவஸ்வரூபமா நம்ம அவரை இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம மனக்கண்ணுல கைலாச மலை, அத அப்படியே நம்ம மனக்கண்ணுல கொண்டு வாங்கோம். கைலாச மலை நல்ல பனிமூட்டத்தோட இருக்கு. பெரிய மலை, விபூதி பூசின மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு பனி. அவ்வளவு முழுமையான அமைதி நிறைந்த இடமா இருக்கு அது. அந்த இடத்துல நம்மளும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மலை நம் கண் முன்னே தெரிகிறது. இப்போ அந்த மலை உச்சியில நம்ம பார்க்கிறோம், புலித்தோல்ல அந்த சிவபெருமான் தியான நிலையில காட்சியளிக்கிறார். பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் சிவபெருமான். அவருடைய திருமேனி வெள்ளை வெள்ளேர்னு திருநீர் பூசி இருக்கு. அவருடைய அந்த விசாலமான நெத்தியில அந்த விபூதி அழகான 3 கீற்றுகள் தெரியறது நம்ம கண்ணுக்கு. அவருடைய தலையில் அந்த ஜடாமுடி சர்ப்பத்தினால கட்டப்பட்டு இருக்கு. 2 காதுலயும் ருத்ராட்ச குண்டலங்கள் தொங்கறது.
அவ்வளவு அமைதியான முகத்தோட காட்சியளிக்கிறார் சிவபெருமான். அவ்வளவு கருணை அவருடைய அந்த பார்வையில. அந்த தலையில பிறை சந்திரன் ஒளி வீசிக்கொண்டு இருக்கு. இந்த ஜடையில கங்கை அவளும் வீற்றிருக்கிறாள். அவர் நெத்தியில அந்த மூன்றாவது கண், அந்த கண் மேல நம்ம கவனம் இப்போ கொண்டு போறோம். அந்த மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு ஞான ஒளி பளீர்னு வீசுறது. அந்த ஞான ஒளியை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அதிர்வு, ஒரு தாக்கம் ஏற்படுறது. கழுத்து நீலகண்டன் இல்லையா, நீல நிறத்துல காட்சி அளிக்கிறது. அவருடைய 2 கைகளும் மடியில் வைக்கப்பட்டு இருக்கு. கை 2ம் விரிப்பு நிலையில இருக்கு. தாமரைப்பூ மாதிரி இருக்கு. அவருடைய 2 கைகளும் காட்சியளிக்கிறது. சமாதி நிலையில அவரும் உட்கார்ந்துருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அமைதியான பெருங்கடலா உட்கார்ந்துருக்கார். இப்போ அவருடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணை விட்டு விலகிறது. வெறும் ஒரு ஜோதி பிழம்பா அவர் காட்சியளிக்கிறார். அந்த இடத்துல அந்த உருவம்ங்கிறது மறைஞ்சு அப்படியே ஒரு ஜோதி, மொத்த சக்தியும் சேர்ந்து உருவான ஒரு ஜோதி ஸ்வரூபமா அவர் அங்க தெரியறார். அப்பேற்பட்ட ஒரு ஜோதியா, தீபச்சுடரா அப்படின்னு நம்ம மனசுல தோன்றது. நம்ம உள்ளத்துல அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு பேரானந்தம் மனசுல ஏற்படுறது. மனசுல இருக்கிற பயம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போறது. நம்மளுடைய கவலைகள் ஒண்ணு ஒண்ணா அப்படியே கரைஞ்சு போறது. அந்த சிவப்பேரொளி இருக்க என்ன நமக்கு பயம், என்ன கவலை அப்படின்னு மனசு தோன்றது. நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் கரைஞ்சு போறது. அந்த ஜோதி ஸ்வரூபம் நம் உள்ளத்திலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படர்ந்து நம்ம உள்ளத்திலேயே அந்த ஜோதி ஸ்வரூபத்தை அந்தர்யாமியா நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பேராற்றல், அந்த சக்தி நம்ம உடம்புல ஏறி நம்ம இப்போ நேரா உட்கார்ந்துன்னு இருக்கோம். இந்த சக்தி அந்த முதுகுத்தண்டு வழியா நம்ம உடம்பு முழுக்க பரவுறது. அந்த சக்தி அப்பேற்பட்ட புத்துணர்ச்சி, அப்பேற்பட்ட இன்பம். எந்த கவலையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, ஆனந்தமா இருக்கு. எப்பொழுதும் இப்படியே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனசுக்கு தோன்றது. அமைதி மட்டும்தான் இருக்கு இப்போ. வேற எந்த எண்ணமும் இல்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம
சிவாய. ஓம் நம சிவாய. அந்த அமைதியான மனம் என்றும் நமக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னு அந்த பகவானை வேண்டிண்டு மெதுவா கண்ணை துறங்கோ. இந்த பகவத் ஸ்வரூபம். ஸோ இந்த மாதிரி ஒரு தியான பயிற்சி, இது வெறும் ஒரு சின்ன சாம்பிள் தான். எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணேல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணணும். பண்ணினா நம்மளுக்கு மனசுல அப்படி ஒரு அமைதி. எனக்கு இப்போ நான் சொன்னதுல இந்த 5 minutesல எனக்கு ஐ கேன் ஃபீல் தட் ஒரு பீஸ் வித்தின் மை செல்ஃப். ஒரு ஒரு அமைதி, சந்தோஷம் அதெல்லாம் கிடையாது, ஒரு அமைதியா இருக்கு எனக்கு. அப்படியே இப்போ எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு வெரி வெரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த தியான பயிற்சிங்கிற இந்த ஒரு 5 நிமிஷம் பண்ணினதே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குன்னா நினைச்சு பாருங்க. இதை ரெகுலரா நம்ம பண்றோம், ஒரு மணி நேரம் எல்லாம் பண்ணோம்னா நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ எவ்வளோ அழகா நம்ம கொண்டு வர முடியும். தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனசு போகாம எப்படி தடுக்க முடியும். அது மாதிரி தேவையில்லாத கவலைகள். ஏன்னா நம்மளுக்கு உண்மைங்கிறது இப்ப இந்த பகவத்கீதை படிக்கும் பொழுது தெரியறது. எல்லாம் நம்ம பிராரத கர்மாங்கிறோம், இதுங்கிறோம். இருந்தாலும் அந்த அஜ்ஞானத்தினால நம்ம எல்லா விதமான விகாரங்களும் நம்ம மனசுக்கு வருது. ஆசை வருது, கோபம் வருது, சோகம் வருது, வெறுப்பு வருது, எல்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரி தியானம் பண்ணி 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 நம்ம மனச கட்டுக்கு கொண்டு வந்தோம்னா எந்தவித இதுவும் நம்மளுக்கு விகாரமும் இல்லாம மனசு நம்ம வசப்படுத்த முடியும். சோ இது ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு சின்ன சிவஸ்வரூப தியானம். சோ இந்த மாதிரி நம்ம இஷ்ட தெய்வம் சிவன் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு ராமராவோ இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், மகாவிஷ்ணுவா இருக்கலாம், அம்பாளா இருக்கலாம். அந்த ஸ்வரூபத்தை நினைச்சு கைடட் மெடிடேஷன் ரொம்பவே இன்னுமே நம்மளுக்கு. ஏன்னா எல்லாராலையும் தானாவே அந்த சாதனையை பண்ண முடியாது, எல்லாருக்கும் அது வராது. ஸோ ஒரு கைடட் மெடிடேஷன்ல இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். முடிஞ்சதுன்னா மந்த்லி ஒன்ஸாவது நம்ம ஒரு கைடட் மெடிடேஷன் ஒரு 1/2 hour அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல பிளஸ்ஃபுல் இதுவாக இருக்கும். ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே மார்னிங் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கைடட் மெடிடேஷன் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருமே நம்ம தியான பயிற்சி பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது. ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். பேச்சே வரல, அப்படியே அமைதியாயிடுச்சு. ரொம்ப சூப்பர் மேம், நோ வேர்ட்ஸ் டு சே. நிஜமாவே நீங்க சொல்ல திருத்திரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மேம். நீங்க சொல்றது நிஜமாவே நாங்க உட்கார்ந்தது அந்த அப்படி அந்த இதெல்லாம் ஐயோ சான்ஸே இல்லை மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு கைடட் மெடிடேஷன் இருந்தா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது மேம், என்னோட சஜஷன். அதுவும் நீங்க சொல்றது இன்னுமே லைவா இருக்கு மேம். நீங்க நேரில் நின்று சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நிஜமாவே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேம் எண்டிங் ஸ்லோகா சாவித்ரி பிச்சை மாமி சொல்லிட்டோம். சொல்லுங்க மாமி. எஸ் மேம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தம் ஞாயேன மார்கேன மகிம் மகிஷாக கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினக सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं सहना भवतु
சகனா சகனா பவது ஓகே சகனோ புனக்து ஓம் சகனா பவது சகனௌ இல்ல து சொல்லாதீங்க து ஃபுல் பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதிதமஸ்து மாவித் விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அம்ருதம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரிஹி ஓம். Thank you. Thank you, ma. Thank you. Thank you.